இன்னைக்கு நம்மளுடைய இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு செய்தியை தான் எடுத்து அலச இருக்கிறோம். அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினுடைய அரசு ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது. அதற்கான விழாவும் நேற்று நிறைவடைந்திருக்கிறது. இந்த விழாவில் பேசப்பட்ட பேச்சு தொடர்பாகத்தான் எடுத்து அலச இருக்கிறோம். அதிமுகவிலிருந்து திருமதி மகேஸ்வரி இணைக்கிறார். வணக்கம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது. ஓராண்டு சாதனைன்னு விழாவும் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஓராண்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு என்ன சாதனைகளை செய்திருக்கிறது, குறிப்பாக தமிழக மக்களுக்கு? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி 1 மாதத்திலே விழுந்துவிடும், 3 மாதத்திலே முடிந்துவிடும், 6 மாதத்திலே ஆட்சியே இருக்காது, இப்படி ஆளாளுக்கு 6 இடம் சொன்னார்கள். ஆனால் அந்த 6 இடங்களை அனைத்தையுமே பொய்யாக்கி இன்றைக்கு ஓராண்டை கடந்து ஒரு வெற்றி நடை போட்டு நடந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி. அதாவது இதுவே ஒரு சாதனைன்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன கேட்டேன்னா, இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு சோதனைகள், எத்தனையோ சூழ்ச்சிகள், எத்தனையோ சவால்கள். இந்த சோதனைகளையெல்லாம், இந்த சவால்களையெல்லாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு அந்த சோதனைகளையெல்லாம் சாதனைகளாக்கி சரித்திரம் படைத்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி இருக்கிறது. நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், இதய தெய்வம் அம்மா அவர்கள் எதையெல்லாம் கனவாக கண்டார்களோ, எந்த லட்சியங்களை எல்லாம் முன்னிறுத்தி அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்திருக்கிறார்களோ, அந்த கனவுகளை, அவர்களது லட்சியங்களை எல்லாம் ஈடேற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு அனைத்து துறைகளிலுமே அளப்பரிய சாதனைகளை படைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நல்லாட்சிக்கு ஒரு சாட்சி பகர்வதாக எது இருக்கிறது என்று கேட்டால், நீங்கள் நிதி ஆயோக் கூட அறிக்கையை தயவு செய்து படிக்க வேண்டும். ஏனென்றால் அதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சுகாதார குறியீடுகளில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தமிழகம் அகில இந்திய அளவிலே இன்றைக்கு 3வது இடத்திலே இருக்கிறது. அதே போன்று நம்ம உயர்கல்வி சேர்க்கையில் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகம் இன்றைக்கு முதலிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பொருளாதார உள்நாட்டு உற்பத்தியிலே தமிழகம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 5வது இடத்திலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழகம் 2வது ஒரு மிக பெரும் பொருளாதாரமாக இன்றைக்கு இந்திய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. தனிநபர் வருமானமாகட்டும், அதே போன்று தனிநபர் வருமானம் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு அகில இந்திய அளவிலே பார்த்தாரு 1,03,000 சொச்சம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே இன்றைக்கு 1,82,000 சொச்சம். இதுதான் இன்றைக்கு இந்த அளவிற்கு எல்லாவற்றிலுமே ஒரு வளர்ச்சி. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழுகின்ற மக்களுடைய குறியீட்டை பார்த்தால் கூட தேசிய அளவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வளம் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை வச்சு ஆட்சிக்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய ஆசையோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சின்னு ஒவ்வொரு தடவையும் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனா அதனுடைய சாதனைகளை முதல்ல சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாதனையாக என்ன சொல்றீங்க அப்படின்னா, கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்துறதா மிக பிரதானமான சாதனை அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அதுதான் பிரதானமான சாதனையா? அது பிரதானமான சாதனையே கிடையாதுங்க. அது சாதனை நாங்க சொல்லல. இவ்வளவு இதை பட்டியலிடும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே ஆட்சியை ஓராண்டு காலம் மற்றவங்க எல்லாம் சொன்னதையும் தாண்டி நாங்க கட்டி காப்பாத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான் முக்கியத்துவம் வாங்குது அப்படின்னா, அப்படியானா இந்த சோதனைகளும் இதுதான் சாதனையா இந்த ஓராண்டுல? இல்லையே, அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழுகின்ற மக்களுடைய அந்த குறியீட்டை பார்த்தார் கூட தேசிய அளவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது 21.92 அதுதான் விழுக்காடு தான் இருக்கு. ஆனா தமிழகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அது 11.28 விழுக்காடாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே வேண்டாங்க, நீங்க கல்வித்துறையை எடுத்துக்கோங்க. கல்வித்துறையில இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிக பெரும் மறுமலர்ச்சி, யுகப்புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே, துணை முதலமைச்சர் அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே மிகச்செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார். நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா முதல்ல கிரேடிங் சிஸ்டம் இருந்தது, 1, 2, 3. அதெல்லாம் வந்து மாணவர்களை வந்து டிஸ்கரேஜ் செய்வதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த இதையே நீக்கிட்டாங்க, அந்த கிரேடிங் சிஸ்டமே எடுத்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி ரிசல்ட் வந்தால் 3 minutesல
உங்களுக்கு வந்துட்டு உங்களோட எஸ்எம்எஸ்க்கு செய்தியாக வருது. அது மட்டும் இல்லை, உங்களோட மார்க் ஷீட்டில் உங்களோட பெயர் வந்து இன்றைக்கு தமிழ்லேயே கொடுக்கப்படுது. இன்றைக்கு தமிழகம் எங்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏதோ முதல்லலாம் தனியார் பள்ளிக்கு எதுக்கு போவோம்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குன்னு. இப்போ அரசு பள்ளிகளில், மாநகராட்சி பள்ளிகளில், உள்ளாட்சி மன்ற பள்ளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸுங்க. கிட்டத்தட்ட அதுக்கு மட்டும் 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, கல்வித்துறை சாதனைகளை பட்டியலிடக்கூடிய அதே சமயத்தில் இன்னொரு கேள்வியும் இன்னொரு விமர்சனமும் எதிர்கொண்டது அதிமுக. என்ன அப்படின்னா, நீட் தேர்வு விவகாரத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை அதிமுக எதிர்கொண்டது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கத்தில் தேர்வில் அது விமர்சனம் கிடையாதுங்க. ஒரு மாநில அரசு எந்த அளவிற்கு முயற்சி எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் எடுத்திருக்கோம். முதலாண்டு உங்களுக்கு வந்து நம்ம தமிழகத்திற்கு அதிலிருந்து விலக்கு வாங்கி கொடுத்தது தான் அம்மாவினுடைய அரசு விலக்கு வாங்கி கொடுத்திருக்கோம். 2வது ஆண்டு எல்லாமே முடிந்து விட்டது. அதாவது மத்திய அரசும் வந்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது. இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினோம், அவசர சட்டம் நிறைவேற்றி இருக்கின்றோம், ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணோம் இல்லைங்களா? அதை வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று துறை அமைச்சர்களுடைய விவாதித்து ஆல்மோஸ்ட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட கொடுப்பதாகத்தானே சொன்னாங்க. அப்போ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எண்ணம் மத்திய அரசிற்கு இருந்தது என்பது அதற்கே ஒரு சாட்சி. கொடுக்க வேண்டிய எண்ணம் மத்திய அரசுக்கு இருந்தது, ஆனா கேட்டு பெற தமிழக அரசு தவறிவிட்டது. இல்ல இவ்வளவு பண்ணிருக்கோம், இதெல்லாம் தவறுதல்ல. இதெல்லாம் நடவடிக்கை உங்க கண்களுக்கு தெரியலையா? உங்க மாதிரி ஊடகங்களும் எதிர்க்கட்சிகள் தான் வந்துட்டு இது எதிர்மறையா விமர்சனம் பண்ணி கொண்டு எதிர்மறையான விமர்சனம் இல்ல விமர்சனம் தாங்க, எதிர்மறையான விமர்சனங்கள் தான். நீங்க தவறான கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க அதான் சொல்றோமே, இது நாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோம், ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிருக்கோம். தொடர்ந்து எங்க அமைச்சர்களும் துறை சார்ந்த அமைச்சர்களும் மற்ற சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே போய் மத்திய அரசுல தொடர்பு கொண்டாங்க. முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அதற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இவ்வளவு செஞ்சோம். இதுல குறுக்கீடு செய்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரஸை சார்ந்த நளினி சிதம்பரம் அவர்கள் ஒரு பெட்டிஷனை போட்டு உச்சநீதிமன்றத்துல இந்த விலக்கு அளிக்க கூடாது, இது தர்மம் விமர்சனம் பண்ணக்கூடிய இப்ப நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய பலரும் கூட இந்த விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறாரு. அதை கூட ஓபிஎஸ் குறிப்பிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எங்களுடைய கஷ்டம் புரியாது அப்படின்னா, எந்த கஷ்டத்தை தமிழக அரசு சந்தித்து கொண்டிருக்கு? அதாவது கஷ்டம்னா வந்து மக்களோட கஷ்டத்தை புரியாதவங்க, மக்களோட கஷ்டத்துல பங்கு பெறாதவங்க, அதுல எதுவுமே மக்களோட கஷ்டத்துக்காக அவங்கள திரும்பி கூட பார்க்காதவங்க எல்லாம் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னானா அது என்ன சிஸ்டம் சரியில்லை அப்படின்றத தெளிவா சொல்லணும். சிஸ்டத்தை பத்தியே தெரியாம என்ன பிரச்சனை இருக்குன்னு புரியாம பொதுவா இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றதான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா நீங்க ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், நீங்க சிந்திச்சு பாருங்க, வெள்ள நிவாரண சேதம் எத்தனை சென்னை மக்கள் சந்தித்தாங்க. அன்றைக்கெல்லாம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏதாவது செய்தார்களா? அடுத்த தெருவில், அடுத்த வீட்டில், அடுத்த வீதியில் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க மக்கள், ஜனங்கள் வந்து தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அன்னைக்கு வந்து ஒரு டிவி ஆங்கர் பாலாஜி எவ்வளோ பண்ணினார். அதே போன்று எங்கேயோ இருந்து வந்திருக்கின்ற சித்தார்த் அவர்கள் எவ்வளவு செய்தாங்க, நடிகர் சித்தார்த் அவர்கள். அதே முதலமைச்சராக இருந்த சின்மயி முதல் கொண்டு எல்லாருமே எவ்வளவு பண்ணினாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து ஒரு அரசு என்ன செய்யுமோ அதெல்லாம் வந்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அதை நீங்க குறையா சொல்லாதீங்க. அதாவது போர்க்கால அடிப்படையில எங்களுடைய அரசு மிக துரிதமாக, அதாவது வரதா புயல்னு சொன்னாவே இன்னைக்கு வந்ததா புயல்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. ஒக்கி புயலே விக்கித்து போகின்ற அளவுக்கு, அந்த புயலையே விஞ்சுகின்ற வேகத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. இதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நீங்க மேலை நாடுகள்ல கூட இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. 3 நாட்களுக்குள்ளாக மின் இணைப்புகள் எல்லாம், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே விழுந்துருச்சு. அதெல்லாம் வந்து உடனடியாக வந்து உங்களுக்கு மின் இணைப்பு கொடுத்து நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட ஏன் தமிழக அரசு மீது விமர்சனங்கள் எழுகிறது? அப்படி ஒருவேளை விமர்சனங்களை முன்வைத்து தங்களுக்கான ஆதாயத்தை யாராவது தேட முயற்சிக்கிறாங்க? யாராவது இல்லை, எல்லாருமே தேட முயற்சிக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதே போன்று இதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு புதிதாக அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க இல்லைங்களா? அவங்க இதையெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரும் அம்மா என்கின்ற ஒரு மகாசக்தி, அந்த மிகப்பெரும் ஆளுமை இல்லாததை பயன்படுத்தி, அவர்களது மறைவை பயன்படுத்தி நாம் வந்து அரசியல்ல ஒரு வலுவான நிலைக்கு வந்து விடலாம்னு பலரும் ஆசைப்படுறாங்க. அதுல திராவிட முன்னேற்ற கழகம் பிரதானமாக இருந்து தங்களுடைய கூட்டணி லாவணி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆட்சி வந்து
இதுதாங்க அல்டிமேட். இதுக்கு மேல சிறப்பா எந்த ஆட்சியும் செயல்படவே முடியாது. அவ்வளவு சிறப்பான ஆட்சி. எந்த துறையை நீங்க கேளுங்க, நாங்க சொல்றோம். எங்களுடைய சாதனைகள் என்னன்னு சொல்றோம். அவங்க வரட்டும், பொதுவெளியில வந்து விவாதிக்கட்டும். சட்டமன்றத்திலேயே இப்போ எங்களுடைய அமைச்சர்களும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நாங்கள் சொல்கின்ற பதில்களுக்கு அவர்களால் திரும்ப எதுவுமே சொல்ல முடியல. ஆனா உள்ள வந்து அவங்க வந்து ஒரு பூனை மாதிரி பதுங்குறாங்க, வெளியே வந்து தான் புலி மாதிரி பாய்ச்சல் காட்டுறாங்க. இதுல எல்லாம் உண்மையே கிடையாது. அவங்க வந்துட்டு வேண்டுமென்றே இந்த அரசுக்கு ஏதாவது அவதூறு சேர்க்க வேண்டும், இந்த அரசிற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும், அதை காரணமாக காட்டி இந்த அரசினுடைய செல்வாக்கை மக்கள் மன்றத்திலே குறைக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்திலேயே 1.5 கோடி தொண்டர்களோடு இருக்கின்ற ஒரு மிக பெரும் கட்சி, சற்றேறத்தாழ ஒரு 44 விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கின்ற ஒரு மிக பெரும் கட்சி. இந்த கட்சி வந்து இவ்வளவு வல்லமையோடு வலுவோடு இருந்தால் வேற யாருமே வந்து இங்க ஆட்சி பீடத்திலே வந்து அமர முடியாது. ஆக எங்களை வந்து எப்படியாவது குறை சொல்லி எங்களுடைய வலுவை, பலத்தை குறைக்க வேண்டும் என்று பலர் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக தேவையே இல்லாமல் நல்லதே செய்தால் கூட அதையெல்லாம் பலத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இருக்கிறாங்களா, இல்ல வேறு ஏதாவது சக்திகள் திட்டமிட்டு இருக்காங்க? இல்ல, எதிர்க்கட்சிகளும் புதிதாக வர வேண்டும் என்று, தமிழக அரசியலிலே கால் ஊன்ற வேண்டும் என்று நினைக்கின்ற சக்திகளும் இது பாரு பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். அவருடைய சாதனையாக கூட அவர் சொல்லியிருந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, படிப்படியாக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது யாருக்கான பதில்? ஆமாங்க, ஒரு சாமானியன், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது திராவிட கட்சின்ற ஒரு அடையாளத்திலிருந்து இன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. அங்க பார்த்தீங்கன்னா தந்தை வந்து தலைவராக இருக்கின்றார், அதே போன்று மகன் வந்து செயல் தலைவராக இருக்கின்றார், மகள் வந்து மகளிர் அணி தலைவியாக இருக்கின்றார்கள். மற்றுமுள்ள மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ப்ரொமோட் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா எங்க கட்சியில மட்டும்தான், அதிமுகல மட்டும்தான் ஒரு கடைக்கோடி தொண்டன் கூட, ஒரு சாமானியன் கூட அந்த சிம்மாசனத்திலே வந்து அமர முடியும். அதைத்தான், அதாவது ஒரு விசுவாசமாக இருக்கின்ற ஒரு திமுகவிற்கு மட்டுமான பதிலா இல்ல வேறு யாராவதுக்கான ஒரு சமிங்கையாக முதலமைச்சர் குறிப்பிட்டார்? வேறு யாருக்கும் இல்ல, பொதுவாவே வந்து இது தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காகவும் சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் ஒரு சாமானியனா இருந்தேன், இன்றைக்கு வந்து ஒரு முதலமைச்சராக இங்க அமர்ந்திருக்கேன்னா இது வந்து நம்ம கட்சியில மட்டும்தான் சாத்தியம். அதனால வந்து வேற யாரும் உங்களுக்கு எல்லாம் ஆசை வாட்டை காட்டினாலும் யாரும் நமக்கெல்லாம் செல்ல தேவையில்லை, நம்ம கட்சி தான் நமக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில இந்த பெருமை வேற எந்த கட்சியிலும் யாருக்கும் கிடைக்காது. அவங்களாம் வாரிசுகளை தான் அவங்க குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள் எல்லாம். ஆனா தமிழகத்துல தான் ஒரு தொண்டர்களுடைய கட்சியாக, மக்களினுடைய ஆட்சியாக இருப்பது அதிமுக தான், அதிமுக ஆட்சி தான் என்பதை வந்து. வாரிசு அரசியலே எதுவுமே இல்லையா? வாரிசு அரசியல் எங்க இருக்கு? வாரிசு அரசியல் தலைமைக்கு சொல்றேன். அதாவது சிலர் வந்துட்டு வாரிசு அரசியல், அதாவது எங்களுடைய நிர்வாகிகளோட பிள்ளைகள் வந்து வந்திருக்காங்க, அவர்களெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அம்மா அவர்களே அவர்களுக்கு வந்து பதவிகள் போட்டு கொடுத்திருக்காங்க. சிலரை வந்து பாராளுமன்ற உறுப்பினரா நிக்க வச்சிருக்காங்க. பலதும் நடந்திருக்கு. சரி, எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும். யாரு புரட்சி தலைவர் அவர்களும் சரி, அம்மா அவர்களும் சரி, எந்த காலகட்டத்திலும் எந்த நேரத்திலும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அரசியலுக்குள் அனுமதித்ததே கிடையாது. முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சேர்ந்து போனவங்க, பிரிந்து போனவங்க எல்லாம் மறுபடியும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு சிக்னல் மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. விடுபட்டு போன அந்த 18 எம்எல்ஏக்கள் தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா, இல்ல வேறு யாராவது தொண்டர்களை அவர்? யாராக இருந்தாலும் சரி, அதாவது இன்றைக்கு ஒரு தவறான வழிகாட்டுதல் பேர்ல அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இருந்த பிரச்சனைகள்ல, அதாவது குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது என்கின்ற கதையாக சிலர் எல்லாம் வந்து எங்ககிட்ட இருக்கின்ற நிர்வாகிகள் சிலரை தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறார்கள். சோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் வந்துட்டு அவர்கள் செய்தது தவறு என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால மீண்டும் இங்கே வர வேண்டும் என்று அவர்களும் ஆசைப்படுகிறார்கள். பலரும் எங்களுடைய நிர்வாகிகளோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள், தொடர்பில் இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறதெல்லாம் எங்களுக்கும் தெரியுது, இது தாய் வீடு, அதனால உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை, அதனால வாங்க, உங்களுக்காக இந்த அதிமுகவினுடைய கதவுகள் திறந்துதான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லி. பிரிந்து போன எம்எல்ஏக்களுக்கு மட்டுமான அழைப்பா, இல்ல தினகரனுக்கான அழைப்பு மாதிரி? இல்ல, தினகரனுக்கான அழைப்பாக இது எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா வந்து மாண்புமிகு டிடிவி அவர்களுக்கும் எங்க இயக்கத்திற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. அவர் அதிமுகல அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள், சசிகலா அவர்கள் உள்ளிட்டு அவர்கள் குடும்பத்தார்கள்
ஒரு 13 பேரை வந்து ம். கட்சியின் அடிப்படை உறுப்பினர்ல இருந்தும் போயஸ் கார்டன்ல இருந்தும் முழுமையாக வெளியேற்றி விட்டார்கள். ம். ஆகவே அதற்கு பிறகு வந்து சசிகலா அவர்களை மட்டும்தான் அவர்கள் அனுமதித்தார்கள். அப்போது கூட அவர்கள் வந்து ஒரு கடிதம், மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, எங்களுடைய உறுப்பினர்கள் டிடிவி உட்பட்டு எல்லோருமே வந்து அம்மாவிற்கு மன்னிக்க முடியாத துரோகம் செய்து விட்டார்கள். அதனால இனிமே எனக்கு அவர்களோட எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் எழுதி கொடுத்து விட்டு தான் அவர்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அதனால அம்மா இருக்கின்ற வரையிலும் இறக்கின்ற வரையிலும் அவர்களை எல்லாம் கட்சியிலேயே சேர்த்தல. அப்படி இருக்கப்போ அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அதனால அவர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் அவருடைய பேச்சுல குறிப்பிடும் பொழுது திசை மாறி போன குழந்தைகள்லாம் மறுபடியும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திசை மாறி போன குழந்தை தான் ஒருவேளை டிடிவி தினகரன் அவர் சொல்லி இல்ல, அவர்தான் எங்க வீட்டு குழந்தையே இல்லைன்னு சொல்றோமே. எங்க வீட்டு குழந்தையே இல்ல, அவருக்கு பின்னாடி போன எங்க குழந்தைகளை சொல்றோம். அப்படியான அந்த 18 எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாம அவங்க மட்டும் வந்தாங்கன்னா அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? மறுபடியும் வந்தா டிடிவி தினகரன் இல்லாம மற்ற எம்எல்ஏக்கள் அவங்க தான் நிறைய பேர் அங்க இருக்கவங்க தொடர்புல தான் இருந்துட்டு இருக்காங்க, வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சமிக்கையாகத்தான் இது பார்க்கணும். அவர்களுக்கு மட்டுமில்ல, தொண்டர்கள், நிர்வாகிகள் யாரெல்லாம் அங்க சென்றிருக்காங்களோ அவர்களாம் வரணும்ன்றதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படியானா அதிமுக அரசனுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு விழா, சாதனை விழா வரும்பொழுது அதிமுகவும் அமமுகவும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? டிடிவி தினகரன் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இங்க வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அதுக்காக முன்முயற்சி எடுக்கப்படும். தினகரன் அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த இயக்கம் எங்களோட வந்து சேருதுன்றது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அங்க இருக்கின்ற எங்களுடைய உண்மையான விசுவாசிகள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, நிர்வாகிகள், அங்கே சென்றவர்கள், திசை மாறி சென்றவர்கள் வரணும்னு தான் கொடுத்திருக்காங்களே ஒழிய அதை வந்து எங்களோட இணைக்கிறதா? அவர் புதிதாக தொடங்கி இருக்கின்ற கட்சியை வந்து அது கட்சியா இல்ல அமைப்பான்றதுலே இன்னும் அவங்க குழப்பமா இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா எப்போ வந்து அது தேர்தல் ஆணையத்துக்கு போச்சோ அது வந்து கட்சி தான், அது அமைப்பு கிடையாது. அதனால இதுலயே அவங்களுக்குள்ள ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு தெளிவில்லை. அதனால அதெல்லாம் வந்து எங்களோட இணைவதற்கான வாய்ப்பில்லை. இப்போதே மிக பெரும் கட்சியாக இருக்கிறோம். கண்டிப்பாக திரு தங்க தமிழ்ச்செல்வன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பலரோடு அதிமுகவுடன் சேர்ந்து தொடர்பில் தான் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இங்கே வரதற்கான ஒரு எதிர்பார்ப்போட காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புலேருந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க. வெகு விரைவில் உங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடியவங்கள அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? சிரிப்பாச்சா இருக்கு. ஓராண்டு சாதனையில இதையும் சேர்த்துக்கிற வேண்டியதான். அதாவது நாங்க இப்ப சின்னம்மா வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குனாங்க. நாங்க தான் உண்மையான அதிமுக. மெஜாரிட்டி எங்கிட்ட இருந்துச்சு. எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவர் தான் பன்னீர்செல்வம் 11 எம்எல்ஏக்களை வச்சு இந்த அதிமுகவை பிளவுபடுத்தி ரெட்டலை சின்னத்தை முடக்கி அதிமுக முடக்கி 2 அணியா செயல்பட சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன். அதுல செயல்பட்டா பிற்காலத்துல பிஜேபி சொல்லிச்சுன்னு சொல்லி மோடி சொன்னார்னு சொல்லி ஓபிஎஸ் கோச்சிட்டு போனவர், தர்மயுத்தம் நடத்தினவர், இந்த அதிமுக அரசு ஊழல் அரசுன்னு சொன்னவர், இந்த அரசை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்க போறோம்னு சொன்னவர், ரெட்டலையை முடக்கினவர், அதிமுக முடக்கினவர், மீண்டும் வந்து இதே இயக்கத்துல சேர்றாங்க. சேர்ந்தா எடப்பாடியை முதலமைச்சராக்குனது சின்னம்மா தான். நாங்க தான் உண்மையான அதிமுக. இதுக்கு 2 பேரும் சேர்ந்து எங்களை வேணாம். யார் உண்மையான அதிமுக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியாச்சு. இல்ல தேர்தல் ஆணையமே இதுதான் உண்மையான அதிமுக. சொல்லுங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது உண்மையான அதிமுக எலெக்ஷன் கமிஷன் சொல்லப்பட்டது. நீங்க வாங்கிட்டீங்க, ரெட்டலையே அதிமுக வாங்கிட்டீங்க, ஓகே. ஒரு கட்சியோட அவைத்தலைவர் ரெட்டலை கிடைச்சு அதிமுக கிடைச்சு போய் எலெக்ஷன் நின்றா டெபாசிட் போற அளவுக்கு தோத்தா கட்சி யார்கிட்ட இருக்கு? இல்ல, கட்சி யார்கிட்ட அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது அதிமுக அதிகாரப்பூர்வ அதிமுக அப்படிங்கிறது மதுசூதனனுடைய அந்த அவை தலைவர் தலைமையிலான இருக்கக்கூடிய அதுதான் அதிகாரப்பூர்வ அதிமுக அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க தனியாக கழகத்தை ஒரு அமைப்பையும் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்க எப்படி அந்த கட்சியை உரிமை கொண்டாட முடியும்? இல்லங்க, நாங்க அந்த வழக்கு இந்த நிலுவையில் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருச்சு அதிமுகவை ரெட்டலையே வழிநடத்தக்கூடிய தகுதி மதுசூதனுக்குன்னு சொல்லிருச்சு, ஓகே. ஆனா வழக்கு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் வழக்கு தொடுத்திருக்காங்க. வழக்கு ஸ்டில் பெண்டிங். இந்த காலகட்டத்துலதான் எங்களுக்கு ஒரு தேர்தல் வந்தால் நாங்க சின்னத்துல போட்டி போடணும், ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்ல மனு போடும் போது துணை பொதுச் செயலாளர்
அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு கட்சி பேரை ஆரம்பிச்சுக்கலாம், ஒரு சின்னத்தை வைக்கலாம், அமைப்பா நீங்க செயல்படுங்க, அந்த கேஸ் முடிகிற வரை அப்படின்னு சொல்லி தான் அந்த இதை கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்ல 26ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க. நல்ல தீர்ப்பை சொல்ல போறாங்க. இந்த அமைப்பு செயல்பட்டு இது என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நாங்க இந்த அமைப்பை தொடங்கி ஒரு சுயேட்சை சின்னத்துல போட்டி போட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு உண்மையான அதிமுகவை நாங்க கைப்பற்றுறதுக்கு, ரெட்டலை கைப்பற்றுறதுக்கு இந்த அமைப்பு. திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் நேற்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சுல மிக முக்கியமான இன்னும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. அவரு கதைகளை கூட சொல்லியிருந்தாரு. அவரு குறிப்பிடுறது, அவருக்கான பதில் சொல்லக்கூடியது எல்லாமே டிடிவி தினகரனுடைய தரப்பிற்காகவா இல்ல உங்க பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவாளர்களுக்காகவா? திரு தங்கத்தமிழ்ச்செல்வன், நீங்க இணைப்புல தான் இருக்கிறீங்க. நேற்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க இந்த ஓராண்டை நிறைவு செய்ததே எங்களுடைய ஒரு சாதனை, இனிமேற்கொண்டும் அதை நாங்க 5 ஆண்டு காலத்தையும் நாங்க நிறைவு செய்வோம், அதுவும் எங்களுடைய சாதனை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லியிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் தான் எங்களுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லி அவருடைய சாதனைகள் எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறாரு. திசை மாறி போன குழந்தைகள்லாம் மறுபடியும் வர வேண்டும் அப்படின்னு ஒரு அழைப்பையும் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே உங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் உங்களுடைய ஆதரவாளர்களுக்குமா இல்ல டிடிவி தினகரனுக்கும் சேர்த்தா? அதாவது எங்க துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அன்னைக்கே சொன்னாரு, நாங்க இந்த ஆட்சியை கலைக்கல, எல்லா எம்எல்ஏக்களும் இந்த ஆட்சி கலைக்க விரும்பல, தேவைப்பட்டா எல்லாம் திரும்பி வந்தா எங்க பொதுச் செயலாளர் தொண்டர்கள் ஏத்துக்கிட்டா நாங்க சேர்ந்து இந்த அரசை நடத்துறதுக்கு தயார்ந்தாரு. இன்னைக்கு இது ஆர்கே நகர்ல ஜெயிச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு சொன்னா என்னன்னு புரியல. நான் எங்க கிட்ட தாங்க கேடர்ஸ் இருக்கு, இது யதார்த்தமான உண்மைங்க. இவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, அமைச்சர் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, அதை 100க்கு 100 நான் ஒத்துக்கிறேன். இந்த அதிகாரத்தை வச்சு ஒரு வருஷம் ஓட்டிட்டீங்க, பரவாயில்ல. தவறான தகவலை கொடுத்துட்டு அவர் சொல்லி முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க. அடுத்த தேர்தல் வரும்போதுதான் உண்மையான அதிமுக ஆறு மக்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக அடுத்த தேர்தல் வரும்பொழுது கண்டிப்பாக தெரிய வரும். உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் 7 தமிழோட பகிர்ந்து மிக்க நன்றி திரு தங்கத்தமிழ்ச்செல்வன். உங்ககிட்ட தான் எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அதிமுக நீங்க தான், அதிகாரப்பூர்வமாக இரட்டை இலையும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனாலும் கூட ஏன் பிரிந்து போனவங்கெல்லாம் குழந்தைகள்லாம் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் மரியாதைக்குரிய சகோதரர் 2-3 கருத்துக்களை சொன்னார். இன்றைக்கு எங்க கிட்ட தான் அதிமுக இருக்குன்றது. இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய உச்சபட்ச அமைப்பு, ஹையஸ்ட் ஃபாரம், அந்த தலைமை தேர்தல் ஆணையமே அதிமுக என்பது எங்களிடம் தான் இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக சொல்லி கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் எங்களிடம் ஒப்படைச்சாச்சு. அதற்கு பிறகு இவர்கள் வேண்டுமென்றே ஒரு வெறும் காத்துல கணக்கு எழுதுறாங்க பாருங்க. அது மாதிரி தொண்டர்கள் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்காங்கன்னு பொதுக்குழுவே கூட்டி அதெல்லாம் சொன்ன தீர்மானங்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. எங்ககிட்ட தான் இருக்குன்றத, கட்சி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் எங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர்கள் உச்ச நீதிமன்றம், இன்றைக்கு உயர் நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். அதுல சில இடைக்காலமா சில அவர்களுக்கு ஒரு பெயர் ஒதுக்கணும்னு கேட்டிருக்காங்க, இடைக்காலமா அவர்களுக்கு ஒரு சின்ன ஒதுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இருக்கே ஒழிய மற்றபடி இப்போதைக்கு நாங்க தான், இனிமேலும் நாங்க தான், எப்பவுமே நாங்க தான், அதிமுகன்றது நாங்க தான், அதுல எந்த இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்ல, அது எப்படிங்க அம்மானால வெளியேற்றப்பட்டவர்கள், அம்மா அவர்களால் துரோகிகள் என்று முத்திரை குத்தி துரத்தி அடிக்கப்பட்டவங்க, அவங்க எப்படிங்க அதிமுகவுக்கு உரிமை கொண்டாட முடியும்? அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சோ இவங்களையெல்லாம் மக்களையெல்லாம் தொண்டர்களை சிலரையெல்லாம் எல்லாரும் அவங்க நியமன பொதுச் செயலாளரா இருந்த பொழுதுதான முதலமைச்சரையே தேர்வு செய்தாங்க அப்படிங்கறத மறுபடியும் அவங்களுடைய தரப்புல இருந்தே சொல்லக்கூடிய வாதமா இருக்கு. அதாவது அப்ப மட்டும் எங்களை ஏத்துக்கொண்டாங்க, இப்ப எங்களை ஏற்றுக்கொள்ளலையா அப்படிங்கறத அவங்களுடைய பிரதான எங்க முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இதற்கு நல்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவர்கள் தேர்வு செய்யல, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்துதான் என்ன தேர்வு செஞ்சாங்க அப்படின்ட்டு. அதாவது அம்மாவுடைய நிழலாவே அவங்க இருந்தாங்க. அதனால சசிகலா அவர்கள் இருந்ததுனால ஒரு தாய் இல்லாதப்போ அந்த தாயோட ஸ்தானத்திலிருந்து எங்களை எல்லாம் வழி நடத்துவாங்கன்னு தான் எங்க நிர்வாகிகளும் எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் அம்மாவுடைய ஸ்தானத்துல அவர்கள் அமர்த்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் தற்காலிக பொதுச் செயலாளர். அப்ப வெறும் அவங்க அடிப்படை உறுப்பினர் தான், இவங்க ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கூட இல்ல.
அப்படி பொதுக்குழு உறுப்பினரா இல்லாதவங்களை கூட தற்காலிக பொதுச் செயலாளரா அமர்த்தி பார்த்தாங்கன்னா அது வந்து அவர்களுக்கு வந்து எங்களுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் கொடுத்த மரியாதை. அந்த மரியாதையை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை. தெரியாம எங்களுடைய தலைவர்களை நிர்வாகிகளை எல்லாரையும் அமைச்சர்களை எல்லாம் ஆட்டி படைக்கணும், அடக்கி ஆளணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் இவர்கள் எல்லாம் வந்து அவர்களை எல்லாம் ஒரு குடும்பத்துடைய கைகள்ல அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எந்த குடும்ப ஆட்சியை அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் எதிர்த்தார்களோ அது மாதிரி ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள் இந்த கட்சி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்களை எல்லாம் வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டு மீண்டு வந்ததும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அதிமுகவினுடைய ஒரு சாதனையாகத்தான் நீங்க கருதுறீங்க? சாதனைன்னு இல்ல, இது வந்து ஆட்சி ரீதியாக, ஆட்சிக்கும் இதுக்கு இது கிடையாது, இது கட்சி ரீதியாக இது ஒரு மிக பெரும் சாதனை தான். ஏன்னா அம்மாவுடைய கனவு நம்ம வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு நிறைவு எல்லாருக்குமே இருக்கு, தொண்டர்களுக்கும். அது கட்சி ரீதியாக மட்டுமில்லாம அந்த சாதனைகள் ஆட்சி ரீதியாகவும் தொடர வேண்டும் அப்படிங்கிறத மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியோடு இன்றைய செய்தி நிகழ்ச்சியை நிறைவு செல்லும். தொடர்ந்து இருந்த நிகழ்ச்சி நியூஸ் 7 தமிழோடு.